ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். A man invested 1/3 of his capital at 7%, 1/4 at 8%, and the remainder at 10%. If his annual income is rupees 561, then find the capital. அதாவது ஒருத்தர் அவர்கிட்ட இருந்த அமௌண்ட்ல 1/3 அமௌண்ட்டை வந்து 7% இன்ட்ரெஸ்ட்லையும் 1/4 அமௌண்ட்டை 8% இன்ட்ரெஸ்ட்லையும் ரிமைண்டரை 10% இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து 561 ருபீஸ் கிடைக்குது. அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதா கொஸ்டின். அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணாதான் இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த கேபிட்டல் அமௌண்ட் எக்ஸ்னா அந்த எக்ஸில் அவர் வந்து 1/3 ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா. 1/3 அப்படிங்கிறப்ப 1/3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x/3 அமௌண்ட்டை எத்தனை பர்சன்டேஜ்? 7%. 7% அப்படிங்கிறப்ப 7/100. அதே மாதிரி அடுத்தடுத்தோம். இப்போ அடுத்து வந்து 1/4. அப்போ x/4ன்னு வரும். நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 8%. ஸோ 8/100. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ டோட்டல் வந்து ரெடியூஸ் பண்ணணும். டோட்டல் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி அவர் வந்து 1/3 ஒன்று 1/4 ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி 1 டோட்டலுங்கிறப்ப நம்ம எப்போவுமே என்னென்னு எடுத்துப்போம்? 1 தான் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ 1லேருந்து இந்த 1/4 + 1/3 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 1லேருந்து என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி வர வேல்யூ தான் ரிமைண்டர். அந்த ரிமைண்டரை வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 10%ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ 1லேருந்து இந்த வேல்யூவை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 7/12ன்னு கிடைக்கும். அதாவது எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுறோம். தென் வந்து இப்போ இதையும் எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு 5/12ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 5/12 தான் 10% இன்ட்ரெஸ்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 5/12 எக்ஸ் இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 10/100. இப்போ வந்து 3 வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. அந்த 3 வேல்யூ ஈக்குவேட் பண்ணி அவருக்கு ஒரு இன்கம் கிடைச்சது. எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க? 561 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதோட ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ, அதாவது கேபிட்டல் அமௌண்ட் நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த 7%, 8%, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 10% எல்லாத்தையும் வந்து 561க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ண வேணாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போவே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா திரும்ப வந்து எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி மட்டும் எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7x/300 + 8x/400 + 50x/1200 ஈக்குவல் டு என்னென்னு இருக்கும்? 561ன்னு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இது இப்போ எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா நமக்கு இங்கெல்லாம் வந்து 1200 மாற்றணும். நமக்கு அப்படி மாற்றணும்னா ஃபைனலாக நமக்கு 102x / 1200 ஈக்குவல் டு 561ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் இல்லையா. எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அதர் சைட் கொண்டு போகிறோம். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அதர் சைடு கொண்டு போகும்போது இந்த மாதிரி தான் வரும். இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பண்ண முடியாது. அதனால டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 67320 கிடைக்கும். / 102 இதை வந்து டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6600 ருபீஸ் கிடைக்கும். அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 6600 ருபீஸ். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.